ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி கனவா மீன் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கனவா ஃப்ரை பண்ணுறதுக்கு கனவாவை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பில் இந்த மாதிரி ஒரு கடாயை எடுத்து வச்சுருக்கேன். அந்த கடாயில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கனவாவை அப்படியே சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்லை. இதிலருந்தே தண்ணி வந்து நிறையா வரும். இந்த கனவா மீனை சேர்த்துட்டு இதை வந்து ஒரு மூடி போட்டு நம்ம வேக விடலாம். இந்த மாதிரி மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் வேக விட்டிங்கன்னா அதில் இருக்கிற தண்ணியிலே இது நல்லா வெந்துடும். பாருங்க எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு. நம்ம தண்ணியோ எண்ணெயோ எதுவுமே இன்னும் ஆட் பண்ணலை. இந்த கனவாலேருந்தே நமக்கு வந்து தண்ணி வந்து வந்துடும். அதிலே வந்து வேகட்டும். பாருங்கள் இந்த மாதிரி வெந்துருச்சு கனவா. ஒரு 2 to 3 மினிட்ஸ்லேயே வெந்துடும். இப்போ இதை வந்து இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் மாற்றியாச்சு. வேக வச்ச கனவாவை இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். இதில் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான் கரம் மசாலா, அது இல்லைனாலும் பரவாயில்ல. உப்பு சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னா லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். சோம்பு போட்டுக்கலாம். இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த கனவாவை இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பிரட்டி எடுத்து வச்சுருக்கேன், அது இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது அந்த பாத்திரத்திலேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து ரொம்ப சேர்க்க வேணாம், ஏற்கனவே நல்லா வெந்துருச்சு. இந்த மசாலா கொஞ்சம் நல்லா ஒட்டுறதுக்காக கொஞ்சமாக வந்து நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணியை ஊற்றிக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சிங்க அப்படின்னா நல்லா வந்து ஃப்ரை ஆயிரும். இந்த மாதிரி நல்லா இதை பிரட்டி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, கனவா மீன் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப நல்லாயிருக்கும். ரச சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு, இது கூடலாம் வந்து நீங்கள் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.